நாட்டரசங்கோட்டையில் தான் எங்கள் அத்தா ஒரு அத்தையை கல்யாணம் பண்ணி கொடுத்துருந்தாங்க. அங்கே உள்ள செட்டியார் வீட்டுகளை பூரா பார்த்து பிரமித்து போன எங்கள் அத்தா அதே ஊரில் நம்மளும் ஒரு வீடு வாங்கணும்ட்டு செட்டியார் வீடு மாதிரியே ரெடிமேடாக ஒரு வீடு வாங்கி வெளிநாட்டிலேருந்து வந்ததோட அங்கே வந்து செட்டில் ஆகிட்டாங்க. எங்கள் அம்மாவையும் கூட்டிகிட்டு வந்து நாட்டரசங்கோட்டையில் இருக்கிற எங்கள் அத்தா மேலே ரொம்ப பாசமும் பிரியவுமா இருப்பாங்க. அதே மாதிரி எங்கள் அத்தாவும் தங்கச்சினா உயிராக இருப்பாங்க. அவ்வளோ பிரியமாக இருப்பாங்க. அது மட்டும் இல்லை, எங்கள் அம்மா கூட யாரும் பிறக்காததுனால எங்கள் அத்தையை தன்னுடைய அக்காவாக நினச்சி ரொம்ப பாசமாக இருப்பாங்க. எங்கள் அம்மாவையும் அவங்க ரொம்ப பிரியமாக கவனிச்சுக்கிடுவாங்க. அந்த அளவுக்கு நல்லா இருப்பாங்க. அவங்க அப்போ இருந்தவங்க அப்படி நல்லா இருந்திருக்காங்க. அந்த அளவுக்கு பாசமாக இருந்திருக்காங்க. எங்கள் அத்தைக்கு 15 பிள்ளைங்க. அந்த காலத்தில் குழந்தைகளை எண்ணிக்கை கூட கூட சந்தோஷப்படுவாங்க. அப்படி ஒரு காலமாக அவங்க காலத்தில். அப்படி இருக்கும்போது 16வது குழந்தை பிறந்துச்சுன்னு சொன்னால் அவார்டு கொடுப்பாங்கன்ட்டு எப்படியோ கேள்விப்பட்டிருக்காங்க. 16வது குழந்தைக்கு முயற்சி பண்ணி பார்த்து அந்த 15 குழந்தைக்கு மேலே அவங்களுக்கு பிறக்கவே இல்லை. 16வது குழந்தை பிறக்கலைங்கிற வருத்தம் எங்கள் அத்தைக்கு கடைசி வரைக்குமே இருந்துச்சு. இப்படி இருக்கையில் எங்கள் அம்மாவுக்கு 7 பிள்ளைங்க. அவங்க எப்படி பெற்றாங்கன்னு சொன்னால், எங்கள் அம்மா ஒரே குழந்தை. எங்கள் அம்மாவுடைய அம்மா எங்கள் அம்மம்மா, நீ மட்டும் ஒன்றா பிறந்த ஆள், உனக்கு துணையாக நிறையா பிள்ளைய வேணும் அப்படின்ட்டு 4 உனக்கு பிரசவம் பார்க்குறேன், 4 பிள்ளைகளை வளர்க்க போகிறேன், பெத்து மட்டும் கொடு, நான் வளர்த்து கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லியே 7 பிள்ளைகளை பெக்க வச்சாங்க. அந்த நாட்டரசங்கோட்டையில் வெள்ளையப்ப செட்டியார் கட்டிய வீடு ஒன்று இருக்குது. இன்றைக்கி அதோட வயசு 150க்கு மேலே இருக்கலாம். இன்னும் அச்சு குலையாமத்தான் அந்த வீடு இருக்குது. அது எப்படி வீடு தெரியுமா? 1 ஏக்கரில் கட்டின வீடாம். அந்த காலத்தில் வீட்டுக்குள்ளேயே கார் போய் சுற்றி ரவுண்ட் அடித்து மொட்டை மாடி வரைக்கும் போகுமா. அந்த மாதிரி பொசிஷனில் கட்டியிருக்காங்க. அங்கே வர்றவங்க பூரா அந்த வீட்டை ஒரு காட்சி பொருளாக பார்த்துட்டே போவாங்க. அவ்வளவு அருமையான வீடு. வீட்டை சுற்றி வளாகமே ரொம்ப பெருசாக இருக்கும். வீடு மட்டுமே 1 ஏக்கரில் கட்டியிருப்பாங்க.